தாயே பிச்சை போடுங்கம்மா. ஸோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னென்னா என்னை பிச்சைக்காரனாக்கி அனுப்பிச்சிட்டாங்க. அடி ஒருத்தன் இல்லை பிச்சைக்கார பயிலு போடா. காசு கொடு பயா. நான் எவ்வளோ சொகுசாக இருந்தேன். எவனோருத்தன் பேங்க்கில் நான் திருடிட்டேன்னு சொல்லிட்டு கொள்ளை கேஸ் கொடுத்து என்னை போட்டான். இப்போ அதுதான் என் வீடு. நான் மாசாக பேண்ட்டெல்லாம் போட்டுட்ருந்தேன். அந்த போலீஸுக்காரன் என்னை பிடிச்சிட்டான். காசு கொடுமா உமா தாயே. பிச்சை போடுமா ஏமா. நான் கேங்ஸ்டராக இருக்கும்போதே என்னை எல்லாருமே நான் பார்த்தா பயப்படுவாங்க. காசை குடுறி. காசை குடுறி. காசை கொடுங்க. நம்ம இவங்களை அடித்து இவங்கக்கிட்டேருந்து காசெல்லாம் வாங்கி ஒரு பேக்கில் போட்டு வச்சு ஒரு அழகான ஒரு பைக் வாங்கணும். காசு குடுறி. காசை குடுறி. பார்க்க ஆஃபீஸர் மாதிரி இருக்க, நிறைய காசு வச்சுருப்பேன். குடு. மடியா. அந்த பயம். டேய் வாங்கிக்கோ. இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துச்சு. காசு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து நம்ம பேக்கில் போட்டுக்கலாம். பேக்கில் போட்டாச்சு. நான் போயிட்டு ஒரு சைக்கிளை வாங்குவோம். நம்ம ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு எப்படி போவ? எவனா தருவான். அவங்ககிட்ட லிஃப்ட்டு கேட்போம். பயா 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 1K 1 லிஃப்ட்டு பயா. லிஃப்ட்டு அடே மண்டியா. தமிழ்ரா. மண்டியா படப்பாதிகளா. ஒருத்தங்க கூட மதிக்கல. ஒருத்தரான் பயா லிஃப்ட்டு பயா. தமிழ்ரா நில்றா. சரி தம்பி வந்து ஏறுங்க. தேங்க்யூடா. ஓகே, நம்ம எப்படியோ லிஃப்ட்டு வாங்கிட்டோம். ஆனால் கார் ஷோரூமுக்கு போய் விடுங்கண்ணா வண்டியை. நான் டக்குன்னு போனா. சரி தம்பி. கார் ஷோரூம்க்குலாம் போக முடியாது. உன் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்கு பாரு, உள்ளே போயிட்டு வாங்கிட்டு வந்துக்கோ. தேங்க்யூண்ணா. சரிங்க, நம்ம உள்ளே போயிட்டு பைக்கை வாங்கிட்டு வந்துடலாம். ஏங்க இங்கே ஒரு RM5 இருக்குது. ஓகே, காசு கொடுக்கலாம். ஆனால் காசு எடுத்துக்கோண்ணா. ஓகேங்க, நம்ம எப்படியோ உங்களை RM5 வாங்கிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கணும். ட்ரெஸ்ஸு, பங்களா, இந்த மாதிரி நிறைய வாங்கணும். ஆனால் பைக்கு எப்படியோ வாங்கியாச்சு. நம்ம வீடுங்க அங்கே இருக்கு. ஓகே, நம்ம எப்படியோ நம்மளுக்கான பைக்கை ஃபஸ்ட்டு வாங்கிட்டோம். அடுத்து நம்ம ட்ரெஸ்ஸை தான் வாங்கணும். ஜீன்ஸ் பேண்ட்டை கொடுறா. உன்னோட ஷர்ட்டையும் கொடு. அவனோட பிளாக் கலர் சட்டையும் இதுவும் வாங்கியாச்சு. நம்மக்கிட்ட ஒரு RM5 இருக்குது. ஓகே, நம்ம போயிட்டு இப்போ காசு சம்பாதிச்சுட்டு நம்ம ஒரு கார் வாங்கணும். ஓகே, நம்ம பைக் எங்கே தான் இருக்குது, எடுப்போம். வேலை கிடைக்கணுன்னா நம்ம அதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். இனிமேல் எனக்கு இந்த வீடு தேவையில்ல. அப்பா
ஓகேங்க, நான் போயிட்டு வீடு வேற வாங்கணும். எங்க நம்ம எப்படியோ பணக்காரன் ஆகிட்டோம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.